தமிழக பாஜகவிற்குள் நீண்ட நாட்களாக புகைந்து கொண்டிருந்த அதிருப்தி எரிமலை இப்போது வெடித்து சிதறி இருக்கிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகளின் தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருப்பது கமலாலயத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. இந்த திடீர் முடிவுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் காரணங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. உண்மையில் என்ன நடந்தது? மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு அந்த இடத்திற்கு நயினார் நாகேந்திரன் வந்ததிலிருந்தே பனிப்போர் தொடங்கிவிட்டது. ஆரம்பத்தில் பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கர்ஜித்த அண்ணாமலையை அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடியை முதல்வராகவும் என்று சொல்ல வைத்த போதே அவர் அப்செட் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, அண்ணாமலை தலைவராக இருந்தபோது ஓரங்கட்டப்பட்ட சீனியர்கள் பலரை நயினார் நாகேந்திரன் இப்போது தூசி தட்டி மீண்டும் மேடையேற்றி வருகிறார். குறிப்பாக KT ராகவன் போன்றவர்களுக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது அண்ணாமலை தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதே சமயம் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக பதவியிலிருந்து மாற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் விட பெரிய இடி என்னவென்றால், அண்ணாமலை உருவாக்கி வைத்திருந்த வார் ரூம் செயல்பாடுகள் பற்றி நயினார் நாகேந்திரன் ஒரு தனி ரிப்போர்ட் தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பியதாகவும் அது அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியதாகவும் கமலாலய சீனியர்கள் கிசுகிசுக்கிறார்கள். இதன் வெளிப்பாடுதான் சமீபத்திய புறக்கணிப்புகள். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை பெயர் இல்லை. பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது வரவேற்பு குழுவில் அண்ணாமலை இல்லை. ஏன் மோடி பங்கேற்ற விழாவில் கூட அவர் ஒதுங்கியே இருந்தார். கூட்டணியும் பிடிக்கவில்லை, இப்போதைய தலைமையும் பிடிக்கவில்லை. அதனால் தேர்தல் வேலை பார்க்க மாட்டேன் என்று அண்ணாமலை மறைமுகமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது. 6 தொகுதி பொறுப்பை தூக்கி எறிந்ததன் மூலம் டெல்லியின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப அண்ணாமலை முயற்சிக்கிறாரா, அல்லது டெல்லி தலைமையே அண்ணாமலையை கைவிட்டு விட்டதா? தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்குள் வெடித்துள்ள இந்த உட்கட்சி பூகம்பம் எங்கே போய் முடிய போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.